எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். எனக்கான ஆசீர்வாதம் வரலையே, எனக்கான நன்மை வரலையே, எனக்கான அற்புதம் நடக்கலையே, எனக்கான தயவு வரலையே அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்து கிடக்குறோம், சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்கிறோம், சோர்ந்து போய் வீட்டிலே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இல்லை என்றால் ரொம்ப துக்கத்தோட வருத்தத்தோட வேலைக்கு போயின்னு வந்துட்டு இருக்கிறோம். எனக்கானது வரலையே, நான் நம்புகிற காரியம் நடக்கலையே, நான் நினைக்கிற காரியம் நடக்கலையே, எனக்கான அற்புதம் இன்னும் நடக்கலையே, எனக்கான அதிசயம் இன்னும் நடக்கலையே, என் வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய வெளிச்சம் இன்னும் வரலையே அப்படின்னு சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி, உனக்கான வெளிச்சம் வந்துவிட்டது, உனக்கான ஒளி வந்துவிட்டது, ஒளி வந்துவிட்டது. ஆனா நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? இருளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, சாபமான வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை, தோற்றுமான ஒரு வாழ்க்கை, பின்தங்கிய ஒரு வாழ்க்கை, பலவீனமான வாழ்க்கை, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்றார் ஆண்டவர். உனக்கான வெளிச்சம், உனக்கான மகிமை, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான வல்லமை, உனக்கான அற்புதம் வந்துட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, உங்களை பலப்படுத்த, உங்களை தாங்க, உங்களை ஏந்த, உங்களை சுமக்க, உங்களை வழி நடத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை கனப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த உங்களுக்காக ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஒளி கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. எனவே எழும்புங்க அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன ஆனார்கள்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட்டு போக விடமாட்டாரு. சொல்லுங்க, என் ஆண்டவரை, என் இரட்சகரை, என் மீட்பரை, என் மெய்ப்பரை, என் அற்புதரை, என் அதிசயரை, என் நாயகனை நான் நோக்கி பார்த்தால் நான் பிரகாசம் அடைவேன். நான் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் ஒரு போதும் விடமாட்டார், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். எனக்காக நிற்பார், எனக்காக நிற்பார், எனக்காக பேசுவார், எனக்கு முன்பாக நிற்பாரு. தாவீது சொல்றார், எப்போது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரை வைக்கணும் முன்னாடி? சொல்லுங்க, யாரை வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில இன்றையிலிருந்து இப்போதிலிருந்து என் ஆண்டவரை, என் கர்த்தரை, என் இரட்சகரை, என் பரிகாரியை நான் முன்பாக வைக்க வேண்டும். அவர் எனக்காக பேசுவார், அவர் எனக்காக செயல்படுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். அவர் பின்னே நான் போய்கொண்டே இருப்பேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் பிடித்து கொண்டு சுகமடைவேன். அல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க, எதையும் பார்க்காதீங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? பிசாசு உங்களை வெட்கப்படுத்தி இருக்கிறானா? இவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய ரத்தம் நம்ம என்ன வகிச்சு? துன்மார்க்கர்களா இருந்த நம்மை, பாவிகளா இருந்த நம்மை, அக்கிரமக்காரரா இருந்த நம்மை, அந்நியர்களா இருந்த நம்மை, இருளில் இருந்த நம்மை என்னவாக்கி இருக்கிறாரு? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்போ துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரு. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை, எந்த ஜனங்களை? மகிமை வந்துவிட்டது என்று அறிந்தோம், ஒளி வந்துவிட்டது என்று அறிந்தோம், அவரை கிட்ட வராம, அவரை தேடாம, அவரை நோக்கி பார்க்காம, தான் மனம் போன போக்கில போகிற மனிதனையும் துன்மார்க்கரையும் இருளும் காரிருளும் வந்து மூடுமா. ஆனா கர்த்தரை நம்புற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தருடைய வழியில நடக்கிற, கர்த்தருடைய திட்டத்தை செய்கிற மனிதர்கள் மேலோ கர்த்தர் உதிப்பார், கர்த்தர் உதிப்பார். நீதிமான்கள் மேல கர்த்தர் உதிப்பார். துன்மார்க்கனையும் உலகத்தையும் மூடும், ஆனா என்ன மூடாது? சொல்லுங்க, என்ன மூடாது? கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் மகிமையின் மேல் வந்து விட்டது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை மூடி இருக்கிறார், என்னை நிரப்பி இருக்கிறார். ஆமெனா இல்லையா? அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல கர்த்தர் உதிப்பார். சர்வ வல்லவர் எனக்காக இறங்கி வந்தார். என் வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கைய பிரகாசமாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு வேண்டிய அனைத்தும் அவரிடத்தில் உண்டு.
நான் எடுத்துக்கொள்வேன், நான் எடுத்துக்கொள்வேன். அவருடைய வல்லமைய, அவருடைய கிருபைய, அவருடைய இரக்கத்தை நான் பற்றி கொள்வேன். அவரை நான் பிடித்துக் கொள்வேன். அவரை நான் விட மாட்டேன். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுவார். உத்தமர்களுக்கும் பொய்யர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்களா? காற்றடிச்சா பறந்து போற பதறு மாதிரி இருக்கிறாங்களாம். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரு. அவர்கள் இயற்கை மனிதர்கள், நாம சூப்பர் இயற்கை மனிதர்கள். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். சொல்லுங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனா ஏன் மேல கர்த்தர் உதிப்பாரு, கர்த்தர் உதிப்பாரு, கர்த்தர் உதிப்பாரு. அவருடைய மகிமை மேல காணப்படும், அவருடைய வல்லமை மேல காணப்படும். நான் பிரகாசமா இருப்பேன். உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். எழுப்பி பிரகாசி, உனக்கான ஒளி வந்துவிட்டது. உன்னை பிரகாசமா மாற்றக்கூடியவர் வந்துவிட்டார். அப்ப என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஒரு கமிட்மெண்டோட அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும் ஐயா, நீர் எனக்கு வேணும். உடைய கிருபை எனக்கு வேணும், உடைய தயவு எனக்கு வேணும். உங்களுடைய வெளிச்சத்துல நான் வாழணும், உங்களுடைய மறைவில் நான் வாழணும், உங்களுடைய வல்லமையில நான் வாழணும். வித்தியாசமான வாழ்க்கை வாழணும் ஐயா. நீர் எனக்கு வேணும் ஐயா. உண்மையே எனக்குள்ள ஊற்றிடுங்கப்பா. சொல்லாம கை உங்க மேல வச்சுக்கோங்க. ஏச்சப்பா, உண்மையே என் மேல ஊற்றுங்க. என் மண்டையிலிருந்து அப்படியே கால் வழியா அப்படியே புரண்டு ஓடட்டையா, நதியா ஓடட்டும். இந்த நதி போக விடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த நதி போக விடமெல்லாம் சுகம் உண்டாகட்டும். இந்த நதி போக விடமெல்லாம் பிழைப்பு உண்டாகட்டும். இந்த நதி போக விடமெல்லாம் வெற்றி உண்டாகட்டும். இந்த நதி போக விடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாகட்டும். அவர்களை தட்டியாம சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறாரு, அவர் ஜீவ நதியா இருக்கிறாரு. அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. ஏசப்பா, உண்மையே அப்படியே தண்ணீரை போல ஊற்றுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவாராம். ஆமென். அவரையே ஊற்றுவாராம். சொல்லுங்க, என் மேல ஊற்றுங்கப்பா. இனி நான் உங்க விட மாட்டேங்க. நான் வித்தியாசமான தெய்வீக வாழ்க்கை நான் வாழ போறேன். மனுஷீக வாழ்க்கை இல்லப்பா. சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க. ஏசப்பா, மனுஷீக வாழ்க்கை இல்லை, தெய்வீக வாழ்க்கைய இந்த மனுஷர் மத்தியில, இந்த பூலோகத்தில் பரலோக வாழ்க்கைய நான் வாழ போறேன். நான் வாழ போறேன். இதை நான் விரும்புறேன், இதை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும். பரமண்டல்ல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் என் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யாருங்க வல்லமை? இவர் தாங்க, கர்த்தர் தான். சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையா இருக்கிறார். இவரை நான் தரித்து கொள்ள வேண்டும். அனுதினமும் அனுதினமும் தரித்து கொள்ள வேண்டும். சாபத்தையோ, சொல்லுங்க, சாபத்தையோ, தரித்திரத்தையோ, வறுமையோ, பிரச்சனையோ நான் தரித்து கொள்ளக்கூடாது. இனி அவைகளுக்கு இடம் கிடையாது. அவைகள் ஏற்கனவே இருந்தா இப்போதே அவைகளை வேரோட பிடிங்கிறார். சொல்லுங்க, வேரோட. என் தலையில இருந்து, என் உடல்ல இருந்து, என் ஆவி ஆத்மாவில இருந்து இப்போதே பிடிங்கிறார். கடலின் ஆழத்துல போடுறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால அவைகளை துரத்தி அடிக்கிறேன். துன்பமான நாட்கள் முடிகிறது, வருத்தமான நாட்கள் முடிகிறது, சோதனையின் காலம் முடிகிறது, தோல்வியின் காலம் முடிகிறது, வெற்றியின் காலம் துவங்குகிறது, வெற்றியின் காலம் துவங்குகிறது. ஒரு முன்னேற்றத்தின் மாதமாய், ஒரு எழுப்புதலின் மாதமாய், ஒரு வெற்றியின் மாதமாய் மேலே எழுப்புகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. எழுப்பி பிரகாசி. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகத்தின் காரியத்தை நம்பி வாழ்ற ஒரு நபரா நீ இராம என்ன நம்பிரு. உனக்கு ஒத்தாசை பர்வதத்துல இருந்து வரும், உனக்கு ஒத்தாசை பரலோகத்துல இருந்து வரும், உனக்கு ஒத்தாசை என்னிடத்துல இருந்து வரும். உனக்கு வெளிச்சம் உண்டாகும், உனக்கு விடுதலை உண்டாகும், உனக்கு அற்புதம் நடக்கும்.